13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. இவங்க பெண் விடுதலை பேசுறாங்கன்னு, ஆனா அவங்க என்ன பேசுறாங்க? 1000 ரூபாய் கொடுக்கறதா பெண் விடுதலையா? மாதம் ஐயா எடப்பாடி அவர்கள் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றா, அது பெண் விடுதலையா? புதிதாக வந்த கட்சி அவங்க 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றா, அது பெண் விடுதலை. கொடுக்குற இந்த 1000 ரூபாய் வச்சுதான் அந்த பெண்கள் படிக்கிறாங்க. நோக்கம் கிடையாது. இவங்க வந்து கல்வியையோ மருத்துவத்தையோ எதையுமே தரமா கொடுக்க மாட்டாங்க. பெண்கள் முதல்ல அதை செஞ்சுக்கணும். இந்த நாய்க்கு பிஸ்கட் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி செய்யற வேலை தான் இவங்க வந்து பெண்கள் விடுதலைக்காகவும் பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் செய்யற திட்டங்கள் என்ன? இன்னமும் நீங்க அவங்களை வீடு சுற்றி தான் நீங்க வச்சிருக்கீங்க. மக்களுக்கு தெரியணும், இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் உங்களுடைய காசு தான், உங்கள்ட்ட இருந்து திருடப்பட்ட காசு தான். ஓட்டு கேட்கறதோட சரி, அதுக்கு பிறகு நம்மளை போட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டேறாங்க இவங்க. செவிலியர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க. அவங்களுக்கு செய்யறதில்லை, மாற்றுத்திறனாளிகள் வரைக்கும் நீங்க போராடணும். அதிகாரிகளை கூட்டி வச்சு மாவட்ட ஆட்சியர் வந்து கூட்டம் நடத்துறாரு. என்ன கூட்டம் நடத்துறாரு அப்படின்னா, டாஸ்மாக்ல ஏன் வந்து வியாபாரம் கம்மியாகுது, டாஸ்மாக் வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செயல் திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் ரொம்ப இத்தனை பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கார்கள். அதுக்கப்புறம் ஜாதி ஆணவ படுகொலைகள் நடக்குது. நீங்க வந்து உங்களை அப்பான்னு வேற கூப்பிட சொல்றீங்க. ஸ்டாலின் அப்பா, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். சிற்பாட்டுக்கு நாங்கள் எதிரானவங்க தான். நம்ம இயற்கையும் மாசுபடுத்தும். தொழிற்சாலைகள் இருக்கிற கழிவுகள்லாம் வந்து இங்கே யாரும் சுத்திகரிச்சு ஒழுங்கா வந்து பாத்திரம்லாம் உட போறது கிடையாது. அது வந்து வளங்களை வந்து நாசம் பண்ற. அருண் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜோலார்பட்டியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திருமதி சசிரேகா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க தொடங்கிட்டீங்க, கட்சியோட தேர்தல் பரப்புரையை தொடங்கிட்டீங்க. உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். முதல்ல நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் வந்து ஒரு தனித்து 234 தொகுதியிலும் வேட்பாளர், அதில் 117 இடங்கள் பெண்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு உண்மையிலே சாதனை தான். மாற்று சிந்தனையோட யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த செய்கிறாங்க. ஆனால் 117 பெண்கள் வந்து ஒரு தாக்கத்தை அந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் பெண்கள் எல்லாம் நீங்கள் வாக்கு கேட்டு போகிறதுல களத்தில் உண்மையாலே மக்கள் வந்து ஆமாம், இந்த கட்சி வந்து 117 இடங்கள் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உறுதியா. ஏன் அப்படின்னா, பெண்கள் வந்து பெண் விடுதலை அப்படின்னு வெறும் வாய்த்துல தான் வந்து திராவிட கட்சிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பெண் விடுதலை முதல்ல என்ன? அவங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுக்கணும். அதுதான் முதல் படி. நீங்க அரசியல் அங்கீகாரம் கொடுக்காம நீங்க பெண் விடுதலை பத்தி பேசி ஒன்னாக போறது கிடையாது. அப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதை எங்க இருந்து சரியா தொடங்கணுமோ அந்த இடத்துல, அந்த புள்ளியில இருந்து சரியா தொடங்கியிருக்காங்க. 234 வேட்பாளர்கள்ல 117 பேர் பெண்களை வந்து களம் இறக்குறதுன்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அதுலயும் இன்னைக்கு இருக்கிற களச்சூழல்ல வந்து இத்தனை பெண்களை வந்து பெண் வேட்பாளராக களத்துல இருக்கிறது வந்து மிகப்பெரிய சமூக புரட்சின்னு தான் நான் சொல்லுவேன். பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் இஸ் ஆன் தி ரைஸ். நீங்க வந்து இப்ப இந்த பெண்களை பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த காலத்திலயும் கூட பெண்கள் வந்து படிச்சுட்டாங்க, அவங்க வந்து சுயமா சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து விடுதலை பெற்ற பெண்களா ஆயிட்டாங்கன்னு கிடையாது. நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில 8 வருஷமா வேலை பார்த்திருக்கேன். நான் பார்த்திருக்கேன் பெண்கள் அவங்களோட நிலையை நான் பார்த்திருக்கேன். ஜாப்ல இருந்தீங்க? ஆமா, கண்டிப்பா. இப்ப வேலை இல்ல குவிட் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து எனக்கு ஒரு அடிமை பணியா தோணுச்சு. அதனாலே நான் வந்து அந்த வேலையை நான் குவிட் பண்ணிட்டேன். அடிமைத்தனம்ன்றது வந்து வீட்லயும் சரி வெளியிலயும் சரி அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. தனி மனித சுதந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப. பெண்கள் எல்லாம் வந்து படிக்க வைத்தோம், பெண்கள் எல்லாம் வேலை வாங்கி வைத்தோம், அதுதானே ஒரு மாற்றம்ங்கிறாங்க. ஏன் திருப்பி அந்த புள்ளியிலேயே அதுல இருந்து வெளியில வரணும் நீங்க? அவங்க பெண் விடுதலை பேசுறாங்கன்னு, ஆனா அவங்க என்ன பேசுறாங்க? 1000 ரூபாய் கொடுக்கறதா பெண் விடுதலையா? மாதம் ஐயா எடப்பாடி அவர்கள் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றா, அது பெண் விடுதலையா? புதிதாக வந்த கட்சி அவங்க 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றா, அது பெண் விடுதலையா? எது பெண் விடுதலை? பெண்களை வந்து அவங்கள சுயமா தன் கால நிக்க வைக்கிறது பெண் விடுதலை. அவங்கள வந்து படிக்க வைத்து அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் அங்கீகாரம் கொடுப்பது வந்து பெண் விடுதலை. தனக்கான பிரச்சனைகளை தான் பேசணும், அதுக்கான இடங்கள் கொடுக்கறது வந்து பெண் விடுதலை. இதெல்லாம் இந்த கட்சிகள் செஞ்சிருக்குதா? அரசியல் அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. 33% கொடுக்கறதுக்கு நீங்க முக்குன்னு முக்குறீங்க. இல்ல, பெரியார் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மண்ணில் வந்து பெண்களை வந்து ரொம்ப அடிமையாகவும் வீட்டுக்குள்ள அடைத்து வைத்திருந்த பெண்களுக்கு அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு இவ்வளவு தூரம் புரட்சி நடந்திருக்கு. பெண்கள் எல்லாம் வேலைக்கு வர்றாங்க, பெண்கள் எல்லா இடத்துலையும் அதிகாரத்தை நோக்கி வர்றாங்க.
இதற்கெல்லாம் திராவிட கட்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் வந்து இந்த இந்த மண்ணில் பங்களிச்சிருக்காங்களா? ஒட்டுமொத்தமாக அவங்கள அப்படியே புறக்கணிச்சுட்டு போற முடியுமா? இப்போ 2000 ரூபா 5000 ரூபா காசு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் வந்து ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றமா நீங்க எடுக்க மாட்டீங்களா? நான் கேட்குறேன், நீங்க கொடுக்குற அந்த 1000 ரூபாய் வச்சுதான் அந்த பெண்கள் படிக்கிறாங்களா? நீங்க எதை நீங்க இலவசமா கொடுத்துருக்கணும்? கல்வியை இலவசமா கொடுத்துருக்கணும். நீங்க கல்வியை நீங்க வந்து இலவசமா தரமா கொடுத்துருந்தா நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை பெண் பிள்ளைகளும் படிச்சிருப்பாங்க. படிச்சு அவங்க வந்து ஒரு தனக்கேற்ற வேலையை பார்த்து அவங்க வந்து சுயமா சம்பாதிச்சு தன் சொந்த கால நின்று தனக்கான உரிமைகளை அவங்க பேச முடியும். நீங்க அதை பண்ணிருக்கீங்களா? நீங்க அதை பண்ணாம நீங்க இலவசமா கல்வியை கொடுக்காம இல்லையா? கல்வி இல்லையா? இலவச கல்வி இல்லையாங்க? அது எங்க தரமா இல்லையே. இலவச கல்வி கல்வி மாதிரியா இருக்கு, தரமா இருக்குதா? முதல்ல இங்க நான் சொல்றேன், நம்ம கண்ட்ரி, அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே எடுத்துப்போமே, கல்விக்கும் சிந்தனை திறனுக்கும் வந்து பெரிய கேப் இருக்கு. இங்க கல்வின்றது வந்து மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை எடை போடுறது மாதிரி ஒரு கேவலங்கட்ட விஷயம் எதுவுமே கிடையாது. நீ படிச்சதை அப்படியே கொண்டு வந்து ஒப்பிச்சு நீ வந்து பேப்பர்ல எழுதிட்டேன்னா உனக்கு மார்க். இதுவா கல்வி முறை? கல்வின்றது எப்படி இருக்கணும்? சிந்தனை திறனை வளர்க்கணும், கிரியேட்டிவிட்டி இன்டியூஸ் பண்ணணும். இங்க கிரியேட்டிவிட்டி இருக்குறா? நம்ம வந்து எல்லாமே கன்சியூமர்ஸா தான் இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். அதுக்கு காரணம் வந்து இந்த கல்வி முறை தான். அப்ப இங்க ஒட்டுமொத்தமா கல்வி முறையே வந்து கேவலமா இருக்குது. நீங்க வந்து தனித்திறன் ஆற்றலை வந்து வளர்க்கக்கூடிய கல்வி முறையோ இல்ல சிந்தனை திறனை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி கல்வி முறையோ எதுவுமே கிடையாது. எதை படிக்கிறியோ அதை அப்படியே படிச்சுட்டு வந்து இங்க ஒப்பிச்சிரு, அவ்வளவுதான். நீ எவ்வளவு ஒப்பிக்கிறியோ அதுக்கு தக்கன உனக்கு மார்க். இதுதானே கல்வி. இந்த கல்வியை நீங்க கொடுக்கறதுக்கு அதை கொடுக்காமே இருக்கலாம். இந்த கல்வி முறை வந்து நீங்க வந்து பெண்களை வந்து மேம்படுத்திடும், எம்பவர் பண்ணிடும் நீங்க பேச முடியுமான்னு? சத்தியமா கிடையாது. இவங்களுக்கு நோக்கம் கிடையாது. இவங்க வந்து கல்வியையோ மருத்துவத்தையோ எதையுமே தரமா கொடுக்க மாட்டாங்க. இது இங்க எதுவுமே தரம் கிடையாது. கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. பெண்களுக்கு நீங்க வந்து இப்ப நீங்க 500 ரூபாய் 1000 ரூபாங்கிறது வந்து ஒரு எளிய ஒரு குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு, ஒரு உதாரணத்துக்கு அந்த வீட்டில் வந்து பெண் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 1000 2000 இல்ல 5000ங்கிறது அவர்கள் அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்வதற்கு இல்ல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு அந்த இலவச காசுங்கிறது நீங்க அந்த மக்களுக்கு போய் சேர்ற காசுங்கிறது ஒரு விதத்துல அவங்களுக்கு வந்து பயனளிக்குது இல்ல? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 50% வந்து கிட்டத்தட்ட 50%க்கு மேலே வந்து பெண்கள் வந்து லிட்ரேசி ரேட் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் 10வது வகுப்பு தேர்வாக இருக்கட்டும் 12வது வகுப்பு தேர்வாக இருக்கட்டும் ஆணுக்கு சரிக்கு நிகராக பெண்கள் சொல்லப்போனால் அதுக்கு அதிகமாகவே தான் ரிசல்ட்டில் அவங்க வந்து வென்று வர்றாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு மாற்றம் தானே. ஏன் நீங்கள் அதை வந்து ஒட்டுமொத்தமாக வேண்டாம்ங்கிறீங்க? இந்த இலவசமாக கொடுக்குற 500 ரூபாயோ 1000 ரூபாயோ. ஆனால் ஒரு சொல்லாடல் இருக்கு, நம்ம வந்து பசின்னு ஒருத்தர் வந்தா மீன் கொடுக்காத, மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அவங்க நீண்ட கால வாழ்க்கைக்கு உபயோகமா இருக்கும். அப்ப இங்க பெண்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் நீங்க எத்தனை காலத்துக்கு நீங்க கொடுப்பீங்க? நீங்க யாருக்கிட்ட இருந்து இந்த காசை நீங்க எடுத்து கொடுக்குறீங்க? இது யாருடைய காசு? பெண்கள் முதல்ல அதை சிந்திக்கணும். இது அவங்க கிட்ட இருந்தே எடுத்து அவங்களுக்கே கொடுக்குற, என்ன சொல்றது, இந்த நாய்க்கு பிஸ்கட் போடுவாங்க போறீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி செய்யற வேலை தான் இது. நான் இது தடித்த வார்த்தை தான், ஆனா நான் இதை வந்து பதிவு பண்ண விரும்புறேன். இது அப்படிதான் பண்றாங்க இவங்க வந்து பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் நான் கொடுக்குறேன், இந்த 1000 ரூபாயில உன் பிரச்சனையெல்லாம் தீந்துரும்னு சொல்றதெல்லாம் வந்து வேடிக்கைக்குரிய விஷயம். நான் இப்ப ஜோலார்பேட்டையில போய் பரப்புரை பண்ணும்போது நான் பார்த்திருக்கேன். அங்க வந்து பெண்கள் இன்னமும் பீடி சுத்துற தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நீங்க பெண்களை வந்து 1000 ரூபாய் கொடுத்து எம்பவர் பண்ண விஷயமா? இப்படிதான் நீங்க செய்வீங்களா? இன்னமும் பீடி சுத்துறாங்க. பீடி சுத்துற தொழில் வந்து பீடி சுத்துறவங்களுக்கும் கேடு, அதை வாங்கி உபயோகப்படுத்துறவங்க அடுத்தவங்களுக்கும் கேடு. அது அப்ப இவ்வளவு வருஷமா நான் வந்து கேட்கிறேன். கேசி வீரமணி ஐயா 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். இப்போ டிஎம்கே சேர்ந்த தேவராஜ் ஐயா 5 ஆண்டுகள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இவங்க வந்து பெண்கள் விடுதலைக்காகவும் பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் செய்த திட்டங்கள் என்ன? இன்னமும் நீங்க அவங்களை பீடி சுத்து தான் நீங்க வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் ஓபன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்கான இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாதா? பயிற்சி முறைகள்லாம் நீங்க செய்யக்கூடாதா? இடமும் வளமும் தொழிற்சாலை நீங்க ஏற்படுத்தி அந்த தொழிற்சாலையில் அந்த பெண்களை வந்து நீங்க வந்து வேலைக்கு அமர்த்தக்கூடாதா? இதை நீங்க செய்யாதானே அவங்க வந்து அவங்களோட பொருளாதாரம் மேம்படும். அவங்க அதை கொண்டு நல்லபடியா வாழ அவங்களால முடியும். நீங்க தரமான கல்வியை கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஒழுங்கான தரமான வேலையை வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்கன்னா போதும். இதுதானே நீங்க செய்யணும். அடிப்படையை நீங்க செய்யாம அடிப்படையை வந்து நீங்க வந்து அப்படியே கைவிட்டு விட்டு நான் வந்து இன்னைக்கு உன் பிரச்சனை தீர்றதுக்கு நான் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றது என்ன மாதிரியான ஒரு ஆட்சி முறை? இவங்க இது இப்பன்னு இல்ல, பல காலமா இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் சிந்திக்கணும்னு, மக்கள் சிந்திக்கணும். அங்க இருக்கிற மக்களும் சரி பெண்களும் சரி அவர்கள் சிந்திக்கணும். இது யாருடைய காசு? நம்ம ஓட்டு கேட்கறதோட சரி, அதுக்கு முன்னாடி நம்ம கூட திரும்பி கூட பார்க்க மாட்டேறாங்க இவங்க. இந்த தேர்தல் காலத்துல மட்டும் நம்ம மேல ஏன் இவ்வளவு பாசம் அன்பு எல்லாம் பொங்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் சிந்திக்கணும். இந்த 1000 ரூபாய் எங்க இருந்து வருது மக்களுக்கு தெரியணும். இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் இவங்க உங்களுடைய காசு தான், உங்கள்ட்ட இருந்து திருடப்பட்ட காசு தான். இந்த காசை வந்து இந்த காசு வந்து அரசுக்கு எங்க இருந்து வருது? முதல்ல அரசு வந்து என்ன வேலை செய்யுது இந்த காசை வந்து கொண்டு வரதுக்கு? நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க மக்களை அடமான வைப்பீங்க.
மக்களையும் மண்ணின் வளத்தையும் நீங்க அடமானம் வச்சு, பெருமுதாளிகள்கிட்ட நீங்க அடமானம் வச்சு அவங்கள்ட்ட இருந்து காசை வாங்கி மக்களுக்கு நாங்க செய்யறோன்ற மாதிரி இந்த மாதிரி 1000 ரூபாய் தரேன் 2000 ரூபாய் தரேன் நீங்க வந்து கொடுப்பீங்க. இது வந்து இதுவா எம்பவர்மெண்ட்? இது மூலமா வந்து பெண்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருவாங்களா? தனக்கான சுதந்திரத்தை அவங்க பெற்ற முடியுமா? இது வந்து வெற்று செயல்னு. ஒரு பெண்ணாக ஒரு குடும்ப தலைவாக ஒரு எல்லா விதமான இப்போ இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான வளர்ச்சின்னு இருக்குல்ல. இப்போ வந்து பெண்களை தாண்டி இந்த கல்வியாக இருக்கட்டும், இல்லை தொழிற்கருவாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் அவர்களோட பங்களிப்பு, பெண்களின் பங்களிப்பு இன்னைக்கு வந்து அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இருக்கட்டும், அதில் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு உயர்ந்திருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து இந்த ஸ்டாலின் அரசு வந்து போற்றக்கூடிய வகையில் உயர்ந்திருக்குங்கிறது வந்து ஏன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டீங்க? அது எல்லாமே வந்து தவறுன்னு சொல்கிறீங்க. இந்த கட்சிகள் வந்து இந்த மாதிரி 1000 ரூபாய் கொடுக்குறேன் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு கொடுக்குறாங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போராட விட்டாச்சு. அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க. ஏன் மாற்றுத்திறனாளிகள் வரைக்கும் நீங்க போராட விட்டுட்டீங்க. அவங்களுக்கான சம்பள காசை கூட உங்களால ஒழுங்கா கொடுக்க முடியல. நீங்க அங்கிருந்து எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு சரியா செய்யறதில்ல. எதை சரியா செய்யணுமோ அதை சரியா செய்யாம வாக்க பறிக்கிறதுக்கான அதே ஒரே ஒரு குறிக்கோளோட நீங்க அந்த வாக்க பறிக்கணும்ன்றதுக்காகவே நீங்க வந்து மக்களுக்கு காசு கொடுக்குறீங்க. மேலும் இந்த பொருளாதாரத்தை எங்க நீங்க சரி கட்டுவீங்க அப்படின்னா, டாஸ்மாக்ல ஜோரா வந்து விற்பனை நடக்கும். அது விற்பனையை நீங்க அதிகப்படுத்துறதுக்கு நீங்க என்னென்ன செய்ய முடியுமோ, டாஸ்மாக்ல என்னென்ன பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணுவீங்க. மாவட்ட ஆட்சியரை வச்சு அதிகாரிகளை கூட்டி வச்சு மாவட்ட ஆட்சியர் வந்து கூட்டம் நடத்துறாரு. என்ன கூட்டம் நடத்துறாரு அப்படின்னா, டாஸ்மாக்ல ஏன் வந்து வியாபாரம் கம்மியாகுது, டாஸ்மாக் வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செயல் திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் ரொம்ப கவனமா அதிகாரிகளை கூட்டு வச்சு கூட்டம் நடத்தி டாஸ்மாக் வியாபாரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கூட்டம் நடத்துறாங்க. நீங்க இந்த அக்கறையை டார்கெட் வைக்கிறாங்க. இந்த அக்கறை நீங்க எதுல செலுத்திருக்கணும்? நீங்க மக்களின் நலனுக்கான திட்டங்கள்ல நீங்க இந்த அக்கறையை நீங்க செலுத்திருக்கணும். கல்வியை தரமா கொடுக்கறதுக்குள்ள நீங்க வந்து அந்த அக்கறை செலுத்திருக்கணும். மருத்துவத்தை தரமா இலவசமா கொடுக்கறதுல நீங்க அந்த அக்கறை செலுத்திருக்கணும். டாஸ்மாக்ல செலுத்தப்படுற அக்கறையை வந்து நீங்க வேற எதுலையுமே செலுத்தல. அப்ப இங்க இருந்தா நீங்க பொருளாதாரத்தை வந்து இங்க சரி கட்டுறதுக்கு நீங்க பாப்பீங்க. நீங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பணத்தை ஒழுங்கா கொடுக்க மாட்டீங்க. அவங்கள தெருவில் விட்டு போராட விட்டுருவீங்க. டாஸ்மாக ஜோரா நீங்க நடத்துவீங்க. அதன் விளைவா வந்து எத்தனை சமூக குற்றங்கள் வந்து நடக்குது சமூகத்துல. நீ கடந்த ஒரு வாரத்துல மட்டும் 6-7 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்குது. 2 வயது குழந்தை முதல் மூதாட்டி 60 வயது மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ நீங்க வந்து உங்களை அப்பான்னு வேற கூப்பிட சொல்றீங்க. அப்பா கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கணும். ஸ்டாலின் அப்பா இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இத்தனை பெண்கள் பார்க்கறதே கிடையாது. பார்த்தா இங்க சரி பண்ணிருக்கணும்ல. தரையில ஏதாவது நடந்திருக்கணும்ல மாற்றம். இத்தனை பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஜாதி ஆணவ படுகொலைகள் நடக்குது. சும்மா ரோட்ல போறவங்களை வெட்டி தீர்த்திருக்காங்க. இப்போ தென் மாவட்டத்துல டாஸ்மாக்ல குடிச்சிட்டு போதைப் பொருளை வந்து உட்கொண்டு செய்வது என்னதுனே தெரியாம இன்னைக்கு வந்து இளம் தலைமுறையினர் வந்து பாதை மாறி போய்கொண்டு இருக்கிறாங்க. இப்ப இத்தனை விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. நீங்க வந்து உங்களை கூலா நீங்க அப்பான்னு நீங்க என்னை கூப்பிடணும் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க முதல்ல இதெல்லாம் சரி செய்யுங்க. முதல்ல மக்களுக்கா தோணணும். நீங்க அப்பாவா மக்களுக்கு தோணணும். என்னை கூப்பிட நீங்க விளம்பரத்தை போடக்கூடாது. நீங்க அதை தான் நீங்க செய்யணும். எப்பவுமே இது விளம்பர அரசியல் தானே. விளம்பரம் செய்யறது தான் இவங்களோட ஒரே நோக்கம். செயல்லையோ தரையில வந்து நிகழ்த்தணும், அந்த மாற்றத்தை நிகழ்த்தணும் அப்படின்லாம் இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. விளம்பரத்திலேயே பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசி ஆட்சிக்கு வந்தவங்க தானே திருப்பத்தோட பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மக்கள் சிந்திக்கணும். இப்ப நமக்கு வந்து இவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு காசு கொடுக்குறாங்களே, இப்ப இதன் பின்விளைவு என்னவா இருக்கும்? நமக்கு வந்து சேர வேண்டிய எல்லா உரிமைகளும் நம்மளை வந்து சேருமா? எதை நம்ம கிட்ட இருந்து நம்ம வாழ்க்கையை நம்ம கிட்ட இருந்து திருடிக்கிட்டு இவங்க வந்து இந்த காசை வந்து இந்த பிச்சை போடுற மாதிரி இந்த காசை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது நீங்க சிந்திக்கணும். மக்கள் சிந்திக்கணும். இவங்க இந்த காசை ஈடு கட்டுறதுக்கு மொத்த சமூகத்தையும் வந்து குற்றச்சமூகமா மாத்திருவாங்க. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. எத்தனை குற்றங்கள் வர அப்ப இதெல்லாம் வந்து மக்களும் ஒரு காரணம் நீங்க சொல்ல வரீங்களா? அதுல உறுதியா மக்கள் ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு சமூகத்துல ஒரு அவலம் நிகழுது அப்படின்னா அதை வந்து பார்க்கணும், அதை பத்தி பேசணும். மக்கள் வந்து இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கை ஓட்டத்துல நம்ம பொழைச்சா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துருச்சு. இது நான் குறை சொல்றேன்றதுக்கு இல்ல, இதுதான் நிசனமான உண்மை. நீங்க வந்து 40வது தெருல 4வது வீட்டு கூரையில தானே தீப்பத்தி எரியுது, நமக்கு என்ன அப்படின்னு நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. படிக்காதவங்க வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுறாங்கன்னு, படிச்சவங்க வந்து பாதி பேர் ஓட்டு போடுறதுக்கே வர்றதில்லை. அப்ப இங்க எங்க மாற்றம் ஒரு நிகழும்? நீங்க வந்து பக்கத்து வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா என்னன்னாவது கேட்கணும் இல்ல? அதுக்கு இங்க யாருக்கும் மனம் இல்லை. நான் மக்களை குறைதான் சொல்றேன். நீங்க வந்து அரசியல் மயப்படணும். அதுதான் நாம் தமிழர் கட்சியும் இத்தனை நாளா பண்ணிக்கிட்டு இருக்குது.
நீங்க அரசியல் மயப்படணும். நீங்க வந்து சமூகத்துல என்ன குற்றங்கள் நடக்குது அப்படின்றத பார்க்கணும். குறைந்தபட்சம் அதை பத்தின டிஸ்கஷனாவது நீங்க வச்சுக்கணும்ல. அதுவும் பண்றது கிடையாது. மக்கள் நீங்க வந்து விழிப்புணர்வு அடையல அப்படின்னா இந்த நாடு சமூகமும் வந்து குற்றச்சமூகமா தான் மாறுமே தவிர அது வேற வழியே கிடையாது. இது அப்படிதான் அப்படி போயிடும். நீங்க வந்து அரசியல் அறிவு பெறணும். நீங்க எந்த கட்சி இப்போ வந்து ஆட்சியில இருக்குது, அவங்க என்ன வந்து வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, அதை நிறைவேற்றுவாங்களா? என் காசுக்கு வாக்குக்கு எதுக்கு இவங்க காசு கொடுக்குறாங்க? வாக்கு காசு கொடுக்கறது வந்து ஜனநாயக படுகொலையாச்சே, இதை நம்ம செய்யலாமா? அவங்க கொடுக்குறாங்க, சரி நம்ம இதை வாங்கலாமா அப்படின்றத வந்து தனி மனித ஒழுக்கம் முதல்ல வேணும். இதெல்லாம் நீங்க முதல்ல கத்துக்கணும். மக்கள் கத்துக்கணும். மக்கள் அரசியல் படணும். நான் ஒரு தாயா வந்து ரொம்பவே வருத்தப்படுறேன்னு. ஏன்னா என் குழந்தைக்கும் இந்த சமூகத்துல வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்றத நான் உணர்றேன். இது போலதான் எல்லா குடும்பங்கள்ல இருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த சமூகத்துல பாதுகாப்பு இன்மைதான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த குடிபோதை, மது பழக்கம் இதெல்லாம் அதிகரிக்க வந்து இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கோ பெண் பிள்ளைகளுக்கோ வந்து பாதுகாப்பு கிடையாது. நான் ஒரு தாயா வந்து இது வந்து நான் ரொம்பவே மனவேதனை அடைகிறேன். இதை மாற்றுறதுக்கு இதை மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் இன்னைக்கு வந்து கட்சியில இருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க வந்து இந்த மாதிரியான சமூக குற்றங்கள் நடக்கும்போது குறைந்தபட்சம் அதை பத்தி மக்கள் வந்து பார்க்கணும், அதை பத்தி பேசணும். இந்த கட்சிகள் வந்து கொடுக்குற வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிருந்தா இந்த மாதிரி அவலங்கள் நிகழாது. டாஸ்மாக மூடி இருந்தா இந்த மாதிரி அவலங்கள் நிகழாது. இதெல்லாம் வந்து நீங்க யோசிக்கணும். இப்போ வந்து நான் சார்ந்திருக்கிற கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, டாஸ்மாக முற்று முழுதுமா நாங்க விளக்குவோம், மது விளக்கு நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நீங்க வந்து நான் மாற்றத்துக்கான ஒரு கட்சி நிற்கும் போது நீங்க வந்து திருப்ப பேய் மாற்று பிசாசு நீங்க வந்து ஓட்டு போட்டு நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மாற்றத்திற்கான கட்சிகள் இருக்குதான்னு பாருங்க. இருக்குதுன்னா அதுக்கு வாக்கு செலுத்துங்க. இதுதான் வந்து அதான் இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சியில நீங்க பயணிக்கிறீங்க. இப்ப வந்து மாற்றத்துக்குன்னு இன்னொரு கட்சியும் வந்திருக்கு. அவர்களும் புதிய சக்தியாக உள்ள வந்திருக்காங்க. எந்த ஒரு பின் பிரச்சனைகளும் இல்லை, ஏற்கனவே இருந்து இல்லை அவங்க ஆட்சியில் இருந்தோ அவர்கள் மீது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்களும் ஒரு புதிய சக்தியாக வர்றாங்க. நாம் தமிழர் கட்சி கேண்டிடேட்டா நீங்க வந்து இந்த கொள்கை கோட்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்து சொல்றீங்க. ஏன் இந்த வாக்குகளை உங்களுக்கு வராம இப்ப சொல்றாங்களா விஜய் அவர்கள் வராரு, அவருக்கு பாதி வாக்குகள் போகுங்கிற இந்த இடத்துக்கு மக்கள் இன்னும் பெருசா அங்கீகரிக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்க இப்போ தாவேக்கா பத்தி பேசினான்னு அவங்களோட கொள்கை கோட்பாடுகளை முதல்ல வந்து விளக்கி அவங்க சொல்லல. நீங்க எதற்காக நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க, நீங்க அதை விளக்கி சொல்லணும்ல. நாம் தமிழர் கட்சி சொன்ன மாதிரி நீங்க சொல்லணும்ல. இதுக்காக நாங்க வந்திருக்கோம், நாங்க வந்து இலவசங்களை ஒழிப்போம், நாங்க வந்து மது விலக்கை வந்து அமல்படுத்துவோம், இது போல சமுதாயத்தை வந்து முன்னேற்ற உயர்த்துற இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து முன்வைக்கணும்ல. இதெல்லாம் நீங்க எதுவுமே நீங்க சொல்லல. நீங்க அப்படியே வந்து ஒரு காப்பி கேட் மாதிரி நீங்க வந்து அப்படியே திராவிட கட்சிகளின் கோட்பாடுகளை நீங்க எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியும் நீங்க காப்பி அடிச்சு துண்டுல இருந்து நீங்க வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்குன்றதுல இருந்து அத்தனையும் நல்லதுதானே. அது ஏன் தப்பா நினைக்கிறேன் நம்ம கட்சி? அப்ப நீங்க வந்து என்ன மாற்றுன்னு நான் கேக்குறேன். நீங்க மாற்றுன்னு சொன்னா உங்கள்ட்ட ஒரு தனித்துவம் இருக்கணும்ல. நீங்க மாற்றுன்னா நீங்க எதை மாற்றுன்னு நீங்க சொல்றீங்க? நீங்க அவர்களை போலவே நீங்க நாம் தமிழர் கட்சி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுது. அந்த நல்ல விஷயத்துங்களை அவரும் எடுத்துக்கிறாருல்ல. எது நல்ல விஷயம்னு மாத பெண்களுக்கு நான் திமுக 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா நான் அதுக்கு ஏட்டிக்கு போட்டியே நான் வந்து 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றது நல்ல விஷயமா? நீங்க வந்து மது விலக்கை பத்தி நீங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. இன்னைக்கு ஏடிஎம்கேல இருக்கிற பாதி அமைச்சர்களை வந்து உங்க பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்க சேர்த்து வச்சுட்டு நீங்க வந்து மது விலக்கை அமல்படுத்திடுவீங்களா? நீங்க வாக்கு காசு கொடுக்காம நீங்க வந்து தேர்தலை நீங்க சந்திச்சிருவீங்களா? அவங்க வாக்கு காசு கொடுக்குறாங்கிறீங்களா? கண்டிப்பா அதுதான் நடக்கும். நீங்க எந்த விதத்துல நீங்க மாற்றா நிக்கிறீங்க? உங்க கொள்கையிலேயோ கோட்பாடுலயோ எந்த விதத்திலையும் நீங்க மாற்றா இல்ல, உங்க செயல்பாடுலயும் மாற்று இல்ல. நீங்க அறிவிச்ச இலவச திட்டங்கள் வந்து அப்படியே காட்டுது தத்ரூபமா. நீங்க வந்து திராவிட கட்சிகள்ல ஒண்ணு, இந்த மட்டையும் அதே குட்டையில ஒரு மட்டை அப்படின்றது கணக்கா நீங்க அதே மாதிரிதான் நீங்க வந்து காட்டியிருக்கீங்க. நாங்களும் இலவசத்தை தான் நாங்க ஆதரிப்போம், நாங்க வந்து மக்களை வந்து தற்சார்பு வாழ்க்கைக்கு கொண்டு போறதோ சொந்த காலில் நிக்க வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி எந்த செயல்திட்டமும் நாங்க செய்ய மாட்டோம். நாங்களும் திராவிட கட்சிகள் என்ன பண்ணுதோ அதே போல மாசம் கொடுத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்றத நீங்க உங்க அறிவிப்புல நீங்க இப்ப கொடுத்துருக்கீங்க. நாம் தமிழர் கட்சியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எதற்கு மக்கள் ஆதரிக்கணும்? இறுதியாக மக்கள் ஏன் ஆதரிக்கணும்? மக்கள் இந்த முறை ஏன் வாக்களிக்க வேண்டும் நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து 15 ஆண்டு காலமாக நாங்க வந்து மக்களையும் மண்ணையும் நேசிக்கிற ஒரு கட்சியாக எந்த ஒரு கூட்டணிக்கும் போகாம நாங்க வந்து தனித்துவமான செயல்பாட்டோட நாங்க வந்து களத்துல நிக்கிறோம். நீங்க எங்களை மக்கள் வந்து உற்று நோக்கணும். நாங்க என்ன தத்துவத்தை நாங்க முன்ன வைக்கிறோம் அப்படின்றத நீங்க மக்கள் சிந்திக்கணும். தரமான கல்வி அப்படின்னா என்ன? அதாவது தரமான கல்வினா தனித்திறன் ஆற்றலை வளர்க்கக்கூடிய கல்வி, சிந்தனை திறனை வளர்க்கக்கூடிய கல்வி. கல்வியில மாற்றம் கல்வியில கண்டிப்பா ஒரு சமுதாயம் முன்னேறுவதற்கு கல்வி மிக மிக முக்கியம். அந்த கல்வி தான் வந்து சிந்தனை திறனை கொடுக்கும். தன் பக்கத்துல அருகாமையில இருக்கிற ஒரு குழந்தை வந்து கஷ்டப்படுது அப்படின்னா அது அந்த குழந்தை பருவத்திலேயே அந்த குழந்தைக்கு உதவுற மனப்பான்மை அந்த பையனுக்கு வரணும். நீங்க வச்சிருக்கிற கல்வி எப்படி இருக்கு தெரியுமா? இப்ப நான் மட்டும் 100 மார்க் எடுத்துடணும்,
பக்கத்துல இருக்கிறவனுக்கு ஏதாவது தெரியாம இருந்தா தெரியாமையே இருக்கட்டும், மார்க் கம்மியா இருந்தா அப்படியே இருக்கட்டும். அப்ப இந்த கல்வி முறையிலேயே சின்ன வயதுல இருந்தே குழந்தைகளுக்கு வந்து போட்டி பொறாமை தான் வரும். நீங்க அப்படிப்பட்ட சொல்றது மார்க் பேஸ் சிஸ்டம்ல நீங்க அதை தான் நீங்க வந்து இன்டியூஸ் பண்றீங்க. மார்க்கை வச்சு மனித அறிவை எடை போட அது நாம் தமிழர் கட்சி. நாங்க வந்து இப்போ சமுதாயம், நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி, சமுதாயத்துல வந்து இவ்வளவு குற்றங்கள் நடக்குது, இதை பத்தி யாருமே பேச மாட்டேன்றாங்க, இந்த காசு கொடுக்குற கட்சியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுக்கு வந்து விதையே இங்கதான் போடப்படுதுன்னு நான் ஆணித்தரமா சொல்றேன். கல்வியில தான் விதையே போடப்படுது. கல்வியில வந்து நீங்க வந்து இந்த மாதிரி மார்க் பேஸ் சிஸ்டம் வச்சிருக்கிற வரைக்கும் கூட இருக்கிற பையன் மேல கூட இந்த குழந்தைக்கு வந்து அக்கறை வராது. என்ன நம்ம மட்டும் வாழ்ந்தப்போ, நம்ம மட்டும் படிச்சப்போ நம்ம மட்டும் மார்க் எடுத்துடணும், எல்லாருமே போட்டே தெரியாங்க அவனுக்கு. அப்ப இப்படிப்பட்ட மனப்பான்மையில ஒரு குழந்தை வளரும் போது அந்த குழந்தை நாளைக்கு எப்படி சமூகத்துல ஒரு நல்ல ஒரு இளைஞனா வர முடியும்? அந்த பையன் வந்து எப்படி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவான் சமூகத்துக்கு? இதுவே நீங்க மேல நாடுகள்ல இருக்கிற கல்வி திட்டத்தை நீங்க பாத்தீங்களான்னு 11ஆம் 12ஆம் வகுப்பு படிக்கிற பசங்களுக்கே வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதாவது கம்யூனிட்டி சர்வீஸ் பேஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த குழந்தை வந்து 11, 12ஆம் வகுப்பு படிக்கும் போது ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, என்னோட கம்யூனிட்டிக்கு நான் என்ன கொடுத்தேன், என் கம்யூனிட்டியில் இந்த பிரச்சனை இருக்குது, சொசைட்டிக்கு திருப்பி செய்யறது. அது எப்போ அந்த விதை ஊன்றப்படுதுல 11, 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே விதை ஊண்டிட்டாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுல 11, 12ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க டாஸ்மாக்ல சாராயம் குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கான வேற்றுமையை நீங்க பாருங்க, எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப நம்ம சமூகம் எப்படி முன்னேறும்? அப்போ மக்கள் சிந்திக்கணும். நாங்க வந்து இந்த மாதிரியான தரமான கல்வி, தரமான மருத்துவம், அதாவது கடைகோடி குடும்பங்கள்ல இருந்து நாட்டின் முதலமைச்சர் வரைக்கும் ஒரே தரமான மருத்துவத்தை நாங்கள் அனைவருக்கும் இலவசமாக கொடுப்போம் அப்படின்றத நாங்க வந்து சொல்றோம். அப்புறம் வந்து நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், நாங்க வந்து இந்த சிப்காட்டுக்கு நாங்க எதிரானவர்கள் தான். ஏன்னா அது வந்து நம்ம இயற்கையும் மாசுபடுத்தும். தொழிற்சாலைகள் இருக்கிற கழிவுகள்லாம் வந்து இங்க யாரும் சுத்திகரிச்சு ஒழுங்கா வந்து ஆத்துல விட போறது கிடையாது. அது வந்து வளங்களை வந்து நாசம் பண்ற வேலை. இதனால பெரிய தொழில் வேலை வாய்ப்பின்மை வராதா? அதுக்கு மாற்றா ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்கீங்களா? அதுதான் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை தான் வந்து இதுக்கு மாற்றான திட்டம். எல்லா படிப்பை சார்ந்தவர்களுக்கும் உங்க அரசார்ந்தோன்னு வேலை கொடுக்கப்படுங்கிறீங்க. இப்ப சில கேள்வி வருது இல்ல, நான் ஐடி முடிச்சிருக்கேன், இப்ப நீங்களா ஐடில இருக்கிறதுனால நான் அந்த கேள்வி கேட்கிறேன். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன நிலமும் வளமும்னா அப்ப எல்லாமே அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸா வந்துடும், தொழிற்சாலைகளா வந்துடும். அப்ப நம்ம எல்லாம் படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை இருக்காதா? ஐடி செக்டாருக்கு வேலை இருக்காதா? இல்ல ஆட்டோமொபைல் செக்டாருக்கு வேலை இருக்காதா? இப்படின்ற கேள்வி வருது இல்லையா? மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சிந்தனை, ஒரு மனதுக்குள்ள வந்து ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு. அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தயங்கி நிற்கிற இடத்துல இருக்கிறாங்க. நீங்க ஒரு ஐடில ஒர்க் பண்றீங்க, நீங்க இப்ப சொல்லும் போது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள்னு சொல்லும் போது அவங்களுக்குலாம் அந்த ஒரு பயம் இருக்குல்ல, அதை நீங்க தெளிவுபடுத்து. இப்போ நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைன்னா நீங்க ஏன் அங்க படிச்சவங்களுக்கு வேலை இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இப்போ வந்து அது வந்து இப்போ நீங்க டெய்ரி ஃபார்மிங்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஆடு மாடுகள் வளர்க்குற பண்ணை அப்படின்னா நீங்க மேலை நாடுகள்ல பாருங்க, அங்க எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா, எவ்வளவு மாடர்னைஸ்டா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி அவங்க அதை பண்றாங்கன்னு நம்ம பார்க்கணும். அதே போல பக்கத்திலேயே ஒரு பால் பண்ணைன்னா அங்க வந்து பாலை பதப்படுத்துற விஷயமா இருக்கட்டும், அங்க பால்ல இருந்து தயாரிக்கிற பொருட்களா இருக்கட்டும், அது வந்து இட் இஸ் அன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்றதுக்கு, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கு சிவில் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க. அது உள்ள வேலை பார்க்கறதுக்கு, அதை வந்து ஆட்டோமேட்டட் சிஸ்டமா மாத்துறதுக்கு ஆட்டோமேஷன் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற ஆடு மாடுகளை வந்து பராமரிக்கிறதுக்கு வெட்டரி டாக்டர்ஸ் தேவைப்படுவாங்க. அங்க வேலை செய்யற இப்ப படிக்காதவங்க இருந்தாங்க அப்படின்னா அதை பராமரிப்பு வேலைகள்ல அவங்க வந்து ஈடுபடுத்திக்கலாம் தங்களை. இந்த மாதிரி படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் வந்து இந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையில வந்து வேலை இருக்குது. இன்னொன்னு நம்ம ஒன்றும் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வந்து எதிரானவர்கள்லாம் கிடையாது. ஏன் ஐடி இண்டஸ்ட்ரி இருந்தா என்ன தப்பு கிடையாது, வரட்டும். நாமளும் வந்து என்ன சொல்றது, ஐடி இண்டஸ்ட்ரி கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டுல வந்து நாங்க அப்புறப்படுத்திடுவோம் அப்படிலாம் சொல்லல. நாங்க வந்து நிலமும் வளமும் நீங்க வந்து அந்த நிலத்தையும் வளத்தையும் வந்து சுரண்டதை நாங்க தடுப்போம். அதை காப்பதற்கு வேளாண்மை வந்து நாட்டின் முதுகெலும்பு. அதை தற்சார்பு அடைகிறதுக்கு அது வந்து ஒரு பெரிய பொருளாதார பலத்தை நமக்கு கொடுக்கும். அதை முதல்ல உறுதி செய்வோம். அங்கிருந்து பொருளாதாரத்தை எடுத்துட்டு வந்து நம்ம வந்து பல நீங்க சொல்ற மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரினாலும் சரி, மெக்கானிக்கல் ஜாப்ஸுக்கு ஏற்ற இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, எதுனாலுமே நம்ம வந்து அதுக்கெல்லாம் நம்ம வந்து எதிரானவர்களே கிடையாது. அப்போ ஒரு நாடு வந்து எப்படி எல்லாருக்குமான வேலை வாய்ப்பு கண்டிப்பா நம்ம உறுதி செய்வோம். நாம் தமிழர் கட்சி அதை உறுதி செய்யும். இவ்வளவு நேரம் எங்களோட கேள்விகளுக்கு மிகவும் பயனுள்ள தகவலை கொடுத்தீங்க. உங்களோட வெற்றிக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.